இந்த துஆக்களை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கடன்களை நீக்குகின்றான். அதே போன்று இந்த துஆக்களின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள், கஷ்டங்கள் இவைகள் அனைத்தையும் நீக்குகின்றான். சிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான். எல்லா விடயத்திலும் எல்லா காரியங்களிலும் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆ 5 துஆக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தஹஜ்ஜுடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம். துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹ் கீழ்வானுக்கு இறங்கி வருவதாகவும் தன்னுடைய அடியார்களை பார்த்து, என்னை அழைக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா, அவர்களுக்கு பதில் வழங்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என்னிடம் உதவி தேடுபவர்கள் யாரும் இல்லையா, அவர்களுக்கு உதவி செய்ய நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என்னிடம் ஆரோக்கியத்தை கேட்பவர்கள் யாரும் இல்லையா, அவர்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்று அல்லாஹ் கீழ்வானுக்கு வந்து கூறுவதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு நேரம் இந்த தஹஜ்ஜுடைய நேரம். ஏனைய காலங்களில் இந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுவதற்கு நமக்கு சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை. ஆனால் இந்த ரமலானுடைய காலம், நாம் சஹருடைய நேரத்திலே எழுந்திருக்கின்றோம். அது தஹஜ்ஜுடைய நேரம். இந்த நேரத்திலே தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுவதற்கு அது மிகவும் சிறந்த ஒரு வாய்ப்பாக நமக்கு இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ, அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுக்கின்றானோ அவர்களுக்கே இந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குகின்றான். எல்லோரும் அந்த நேரத்தில் எழுந்திருக்கின்றோம், எல்லோரும் சஹர் செய்கின்றோம். ஆனால் ஒரு சிலரே அந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுகிறார்கள். அல்லாஹ் விரும்பியவர்களுக்கு இந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வழங்குகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை உண்டாக்குவான். தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுதுவிட்டு பலர் தங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்டு பூர்த்தி செய்திருக்கிறார்கள். தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுதுவிட்டு பலர் தங்களுடைய துஆக்களை அல்லாஹ்விடம் கேட்டு அந்த துஆவினுடைய பிரதிபலனை அடைந்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த 5 துஆக்களையும் ஓதுவோம். ஒவ்வொரு துஆக்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கின்றது. இந்த துஆக்களை, இதனுடைய சிறப்புகளை அறிந்து நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த துஆக்களுக்கான பதிலை வழங்குவான். அந்த துஆ, எந்த விடயத்தை நாம் அந்த துஆவின் மூலமாக அல்லாஹ்விடம் கேட்கின்றோமோ அந்த விடயத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான். முதலாவது துஆ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்ட துஆ. இந்த துஆவை கேட்குமாறு நபியவர்களுக்கு அல்லாஹ் கூறிய துஆ மிகச்சிறந்த ஒரு துஆ. ரப்பிக்ஃபிர் வர்ஹம் வ அன்த கைருர் ராஹிமீன். ரப்பிக்ஃபிர் வர்ஹம் வ அன்த கைருர் ராஹிமீன். யா அல்லாஹ், நீ என்னை மன்னித்து கிருபை செய்வாயாக. நீதான் கிருபையாளர்களிலெல்லாம் மிக்க மேலானவன் என்று பொருள்படக்கூடிய அல் குர்ஆனினுடைய 23வது அத்தியாயத்தின் 118வது வசனம் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிட்ட துஆ. இந்த துஆவை ஓதுவோம். இரண்டாவது துஆ, கவலை மற்றும் கடன்கள் நீங்க வேண்டுமா? இந்த துஆவை ஒவ்வொரு நாளும் ஓதி வாருங்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையில் உள்ள ஒட்டுமொத்த கடன்களையும் அல்லாஹ் நீக்குவதற்கான வழிகளை ஏற்படுத்தி தருவான். கவலைகள், கஷ்டங்களை நீக்குவதற்கான வழிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். மிகவும் சிறந்த ஒரு துஆ. பலர் ஓதி தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவம் அடைந்திருக்கக்கூடிய ஒரு துஆ. அல்லாஹும்ம இன்னி
أعوذ بك من الهم والحزن والعجز والكسل والبخل والجبن وضلع الدين وغلبة الرجال. اللهم إني أعوذ بك من الهم والحزن والعجز والكسل والبخل والجبن وضلع الدين وقهر وغلبة الرجال என்று வரக்கூடிய இந்த துஆ இதனுடைய பொருள் என்னவென்றால், யா அல்லாஹ், வருங்காலத்தை பற்றிய கவலையிலிருந்தும் நடந்து முடிந்துவிட்டதை பற்றிய துக்கத்திலிருந்தும் இயலாமையிலிருந்தும் சோம்பலிலிருந்தும் கஞ்சத்தனத்திலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் கடன் சுமையிலிருந்தும் பிற மனிதர்களின் அடக்குமுறைகளிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 6363வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று மூன்றாவது துஆ மிக முக்கியமான ஒரு துஆ. நாம் இக்கட்டான சூழ்நிலைகளில் இருக்கின்றோமா, நெருக்கடிகளில் இருக்கின்றோமா, இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் அந்த விடயத்திலிருந்து அல்லாஹ் நமக்கு விடுதலை அளிக்கின்றான். அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும். அந்த அளவுக்கு சிறந்த துஆ. ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம். ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம். அல்லாஹுவே எனக்கு போதுமானவன், அவனை தவிர வணக்கத்திற்குரிய வேறு நாயன் இல்லை. அவன் மீது என் காரியங்களை ஒப்படைத்து முழுமையாக நம்பிக்கை வைத்துள்ளேன். அவனே மகத்தான அர்ஷின் அதிபதியாவான் என்று பொருள்படக்கூடிய அல் குர்ஆனினுடைய 9வது அத்தியாயத்தின் 129வது வசனம் மிகவும் சிறந்த ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று 4வது துஆ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடி ஓதிய துஆ. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா ومن قلب لا يخشى ومن نفس لا تشبع ومن دوعة لا يستجاب لها. اللهم إني أعوذ بك من علم لا ينفع ومن قلب لا يخشع ومن نفس لا تشبع ومن دوعة لا يستجاب لها. என்னுடைய பொருள் என்னவென்றால், யா அல்லாஹ், உன்னிடம் நான் பயனளிக்காத கல்வியிலிருந்தும் உன்னை அஞ்சாத உள்ளத்திலிருந்தும் திருப்தியடையாத மனதிலிருந்தும் ஏற்கப்படாத பிரார்த்தனைகளிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்ற இந்த துஆவை ஸைத் பின் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. 5வது துஆ மிகவும் சிறந்த ஒரு துஆ. ஈருலக வாழ்வுக்கும் அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய மிகச் சிறந்த ஒரு துஆ. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ ரிஸ்கன் தய்யிபா வ அமலன் முதகப்பலா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ ரிஸ்கன் தய்யிபா வ அமலன் முதகப்பலா. இந்த 5 துஆக்களும் மிக முக்கியமான துஆக்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆக்களின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்த